நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்களே கிளியரா சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் எதையும் மறைக்கிறதா இல்ல. நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான் சார். அந்த ஆளை கொல்லுங்கிற நோக்கத்துல தான் மாடியில இருந்து தள்ளி விட்டேன். ஆனா அந்த ஆளு பொழைச்சிட்டார். அந்த நிலைமையில எனக்கு வேற வழி தெரியல சார். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். அக்கம் பக்கம் யாராவது வராங்களான்னு பார்த்து பேசியிருக்கணும். ஏன் அலட்சியத்தால தான் நானே பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டேன். நான் என்ன திட்டத்தோட அந்த வீட்டுக்குள்ள போகணும் அது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டாரு. எல்லாத்தையும் ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி அந்த ஆளுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எதையும் சொல்லி சமாளிக்க முடியாத மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன். அப்பவும் எனக்கு இருந்தது ரெண்டே 2 சாய்ஸ் தான். ஒன்று, நான் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிருக்கணும். இல்லைன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரை காலி பண்ணிருக்க வேண்டியது. ஸோ நீ செகண்ட் சாய்ஸ் தான் பெஸ்ட்னு முடிவு பண்ணிட்ட. ஆமா சார். அவங்க எல்லாரையும் அழிக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். நான் தப்பிச்சு ஓடி போயிட்டா நினைச்சதை செய்ய முடியாம தோத்து போய் ஓடின மாதிரி ஆயிடும். நான் அதை செஞ்சிருந்தா என் அம்மாவோட ஆன்மாவே என்னை மன்னிச்சிருக்காது. தோத்து ஓடி போறதை விட அந்த ஆளை முடிக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. என்னைக்கா இருந்தாலும் நான் அவரை காலி பண்ண தானே போறேன். ஆனா அந்த ஆளு தான் டார்கெட்டா இருப்பாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. சூழ்நிலையால நான் அதை செய்ய வேண்டியதா போச்சு. நீ எடுத்த முடிவு கரெக்டு தான் கல்பனா. நீ எல்லாத்தையும் யோசிச்சு தெளிவாக தான் வேலை பார்த்துருக்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தப்பு பண்ணிருக்க. ஒரு ஆளை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மொத்தமாக முடிச்சிடணும். அரை குறைய அந்த வேலையை செய்யக்கூடாது. நீ மேலேருந்து தள்ளியும் அந்த ஆள் பிழைச்சிருக்காரு. எப்போ வேணால் நினைவு திரும்பலான்னு டாக்டர் சொன்னாருன்னு வேற சொல்கிறேன். அந்த ஆளுக்கு நினைவு தெரிஞ்சு உன்னை பற்றி போட்டு கொடுத்துட்டா அதோட உன் கதை முடிஞ்சிடும். உன் கல்யாணம் முடிஞ்சிருந்தா கூட அதை வச்சு எப்படியாவது நிலைமையை சமாளிச்சிருக்கலாம். அதையும் சாதிக்க முடியாமல் கோட்டை விட்ட. சார், நான் இப்போ என்ன பண்ணுறது? அந்த ஆள் சீரியஸாக இருக்கும்போது நான் கல்யாணத்துக்கு அழுத்தம் கொடுக்கவே முடியாது சார். வித்யாவுக்கு வேலை முக்கியங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தா. ஆனா அவங்க அப்பாவை காரணம் காட்டி அருண் ஸ்ட்ராங்கா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே பேச முடியல சார். அப்பா குணமாகி வரட்டும், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறா சார். அந்த ஆளு குணமாகி வந்துட்டா என்ன போட்டு கொடுத்துட்டு வெளியே அனுப்பிடுவாரு. ரஞ்சிதா வேற ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார். நீங்க தான் சார் எனக்கு ஒரு வழி சொல்லணும். எனக்கு எதிராக ஒரே ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன மிரட்டிட்டு இருந்தல நீ. இப்போ நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இனிமே என் இஷ்டத்துக்கு உன்னையும் நான் ஆட்டி வைக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த தீனங்கிட்ட ஒரு நாள் சரண்டர் ஆகித்தான். என்ன சார் யோசிக்கிறீங்க? உன் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கல்பனா. உன் கல்யாணம் சீக்கிரமா முடியணும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். நீ இப்போ போட்டுட்டு இருக்கிற ட்ராமாவை அப்படியே கண்டினியூ பண்ண. அருண் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி நடி. அவங்க அம்மா கிட்ட அதெல்லாம் பேசிட்டே இரு. இந்த கல்யாணம் நடக்காது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கோ. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் நீ செய்ய வேண்டியது இருக்கு. சமயம் பார்த்து அருணோட அப்பாவை முடிச்சிரு.